நம்ம உடம்புக்கு நாம் நல்லது செய்யணும்னு நினச்சாலே அதில் வந்து ஏகப்பட்ட ஆபத்துகள் வருது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. நம்ம உடம்புக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நல்லது செய்யணும்னு நினச்ச இப்போ வந்து உருளைக்கிழங்கெல்லாம் வந்து நல்லதா கெட்டதா நம்ம இவ்வளோ நாள் விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம். அது மாதிரி வெங்காயம் சாப்பிடக்கூடாதுன்றாங்க, மிளகாய் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. நம்ம நல்லது நினச்சாலே நம்ம உடம்புக்கு நிறைய நல்லது நினச்சி நம்ம உடம்புக்கு எதாவது செய்யணும், உடற்பயிற்சி செய்யணும், உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நினச்சா கூட அதுலேயே நிறைய ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை தேவையாக இருக்குது. எது நமக்கு தீங்கு தருகிற விஷயம் அப்படின்னு நாம் விளக்க வேண்டியதாக இருக்குது. இந்த லட்சணத்தில் நாம் என்னது தெரிஞ்சே அழிவை நோக்கி செல்கிறோம். தெரிஞ்சே அழிவை நோக்கி மது அருந்துறதோ அல்லது வந்து தவறான உணவுகளை மைதா உணவுகளை சாப்பிட்றது, வெள்ளைச்சீனியை சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சே தவறுகளை செய்கிறாங்க. நீ வந்து ஒரு நல்ல விஷயத்த செய்யணும், சரியான விஷயத்த செய்யணும்னு நினச்சா கூட உனக்கு அதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. சரியான விஷயத்த நீ செய்யணும்னு நினச்சா அங்கே எல்லாம் உனக்கு சரியாகவே இருக்குமா? அதுலேயும் அறிவுபூர்வமான அணுகுமுறை, உன் உடம்புக்கு எது ஏற்றது அதெல்லாம் பார்த்துக்கணும் நம்ம. அதுலேயே அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதுலேயே நாம் சந்திக்க வேண்டிய பிரச்சனை நிறைய இருக்குது. இந்த லட்சணத்தில் நீ வந்து தெரிஞ்சே அழிவை நோக்கி போகிற பாரு. தெரிஞ்சே அழிவை நோக்கி போகிற அப்படிங்கும்போது இதுதான் வந்து முட்டாள்தனம் அப்படின்னு மனிதர்களுடைய ஒரு முட்டாள்தனம், ஒரு பொறுப்பற்ற ஒரு நிலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.